ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபத்தோட ஆரம்பிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இயேசப்பா, நாங்கள் பெண் மிஷனரிகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அவர்களிடத்திலிருந்து நல்ல கருத்துக்களை எடுத்துக்கொண்டு பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோட இடைப்பட்டு எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நல்ல உமக்கு சித்தமான பாதையில் செல்ல கிருபை தாரும் ஆண்டவரே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியில் வைக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது லில்லியா ஸ்ட்ராட்டர். ஒரு வேத பகுதி பார்க்கலாம். கொலேசையர் 3வது அதிகாரம் 24வது வசனம். எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். நம்ம இப்போ லைனாக மிஷனரிஸ் பார்த்துட்டு வரோம்ல, அவங்கெல்லாம் பாருங்களேன், கர்த்தருக்காக தான் ஊழியம் செய்தார்கள், மனுஷருக்காக அவங்க செய்யவே இல்லை. அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் எனக்கு நிறைய அந்த சிறு வயதில் நல்லா ஆக்டிவாக இருப்போம். எந்த காரியம் கொடுத்தாலும் நல்ல நேர்த்தியாக திறம்பட ஒரு பெயர் வாங்கணும் அப்படின்லாம் செய்ய மாட்டோம், நல்லா செய்வோம். ஆனால் இப்போ வயது ஆக ஆக சில நேரங்களில் அந்த உடல் உபாதைகளால் என்ன ஆகுதுனாக்கா, சில காரியங்களில் நல்லா செய்தாலும் அந்த உடல் சோர்வு இருக்குது. ஸோ கர்த்தருடைய பலன் இருக்கிறதுனால இந்த வயதுலேயும் நல்ல நேர்த்தியாக செய்து முடிக்க முடிகிறது. ஆனால் சில நேரங்கள் இந்த கொலோசையர் 3:25 சொல்கிறதுல மாதிரி, அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்துக்கேற்ற பலனை அடைவான், பட்சபாதமே இல்லை. ஆனால் மனுஷரிடத்துல பார்த்திங்கன்னா பார்ஷாலிட்டி இருக்கும். நான் நிறைய சம்பவங்கள் பார்த்துருக்கேன். அப்படின்னா பிடிச்சவங்க பிடிக்காதவங்க அப்படி கிடையாது. ஒருத்தரை தாழ்த்தணும், இல்லை அவமானப்படுத்தணும், இல்லை அசிங்கப்படுத்தணுன்னா அந்த இடம் பார்க்க மாட்டாங்க. என்ன பேசுகிறோன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா நானும் நிறைய நேரங்களில் கத்தியிருக்கேன், பேசியிருக்கேன். ஆனால் எனக்கு எப்படின்னாக்கா, ஒரு இடத்துல யூஸ்வலாக ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, நம்மளுக்குன்னு தனியாக யாரும் எதிரி வரவே மாட்டாங்க, நம்ம கூட இருக்கிறவங்களே தான் நம்மளுக்கு எதிரியாக மாறுவாங்க. அது நான் நிறையா அனுபவப்பட்டிருக்கேன். நான் நல்லா சமைச்சு போடுவேன், நல்லா அவங்கள எல்லாருமே, அது வீட்டாளாக இருக்கட்டும் வெளியாளாக இருக்கட்டும், நல்லா அவங்களுக்காக செய்வேன். ஆனால் கடைசியில் என்கிட்ட அனுபவித்தவங்களே, என்கிட்ட இருந்தவங்களே தான் எனக்கு நல்லா பழகினவங்க, நல்ல அறிமுகமானவங்க தான் எனக்கு எதிராக மாறுவாங்க. அந்த மாதிரி நடக்கிறப்போ சில நேரங்களில் அது மனதை மிகவும் பாதிக்கின்றது. ஒரு நேரம் பார்த்திங்கன்னா, நாங்கள் எல்லாம் ஒரு 15-16 பேர் ஒரு இடத்துல இருக்கோம். அப்போ பேசும்பொழுது மற்றவங்களெலாம் எனக்கு அவ்வளோ க்ளோஸ் கிடையாது. அப்படின்னா எல்லார்கிட்டையும் நான் நல்லா பேசுவேன், நல்லா பழகுவேன், யாரையும் விரோதம்லாம் பண்ணிக்கவே மாட்டேன். ஆனால் ஒரு நபர் என்ன பண்ணார், நான் ஏதோ பேசிகிட்ருக்கிறப்போ டக்குன்னு ஒரு என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். அந்த இடத்துல அந்த கேள்வி அவசியமே கிடையாது. அது எப்போ நடந்து முடிந்த சம்பவம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வருடமாவது முடிஞ்சிருக்கும். எனக்கு பயங்கர ஆச்சரியம், அட் த சேம் டைம் ஷாக்கு. என்னென்னா, இது எப்போ நடந்து முடிந்த காரியம், அதை பற்றி நாங்கள் விளக்கிட்டுருக்குறோம். அந்த நேரத்தில் அந்த குறிப்பிட்ட நபர், அதுவும் எனக்கு நல்ல பழக்கம் உள்ள ரொம்ப ஃப்ரெண்டு, நல்லா பேசுவாங்க, எங்களுக்காக எல்லா காரியத்திலும் ஒரு அக்கறையாக இருக்கின்ற ஒரு நபர் என்னை பார்த்து அப்படி ஒரு கேள்வி கேட்ட உடனே எனக்கு ரொம்ப இன்னும் அந்த ஷாக்லேருந்து என்னால் வெளியிலே வர முடியல. அது எப்படி கூட இருக்கிறவங்க ஒரு எதிரியாக மாறுவாங்க, நம்மளை அட்டாக் பண்ணுவாங்கன்றது ஏன்னா நான் அந்த மாதிரி செய்ய மாட்டேன். இப்போ என் ஃப்ரெண்டே யாராவது தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த இடத்துல நான் அவங்கள திட்டலைனாலும் இல்லை கோவிச்சுக்கலைனாலும் தனியாக போய் கண்டிப்பாக சொல்லுவேன், நீங்கள் செய்தது தவறு, நீங்கள் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது. ஏன்னா எனக்கு எப்போவுமே யார் போய் பேசினாலும் பிடிக்காது. மேக்ஸிமம் நானும் எப்பயாவது ஏதாவது
இருக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் பொய் பேசவே நான் அதை விரும்ப மாட்டேன். அப்படி யாராவது என்கிட்ட பொய் பேசினாலும் அவங்கக்கிட்டேருந்து நான் கொஞ்சம் விலகி போயிடுவேன். ஏன்னா சிலர்லாம் வந்து பொய் மேலே பொய் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்போது அந்த நேரத்தில் நான் யோசிப்பேன், ஐயோ இவங்களோட போராடவே முடியலையே, எனக்கு சிக்காக ஃபீல் பண்ணுவேன் நான். ஐயோ இவங்கக்கிட்ட நியாயப்படுத்தவே முடியலையே, இவங்கக்கிட்ட வந்து என்ன சொன்னாலும் வந்து கத்துவாங்க, நம்ம கத்துற அதே அளவுக்கு அவங்களும் கத்துவாங்க. அப்போ தான் யோசித்தேன், சரி இனிமேல் வந்து there is only one weapon. நான் எப்போவுமே வந்து கர்த்தரிடத்துல தான் போய் சொல்லுவேன். எனக்கு என்ன அநியாயம் நடந்தாலும், நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, கர்த்தரிடத்துல தான் போய் சொல்லுவேன். ஏன்னா கர்த்தர் சொல்லியிருக்காரு, யுத்தம் என்னுடையது, நீங்கள் சும்மா இருங்கள்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் அவர்கிட்ட விட்டுட்டேன். வாட் எவர் டெசிஷன் இஸ் டேக்கிங், லெட் ஹிம் டேக். ஆனால் ஒன்று நான் அதுக்கு கீழ்ப்படியணும். சில நேரங்களில் கர்த்தர் வந்து மனிதனுக்கு தோன்றுகின்ற வழி வந்து மரண வழிகள்னு வேதத்தில் படிக்கிறோம். சில நேரங்களில் நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியாது சில காரியங்களில். பட்டு கர்த்தர் நம்மளுக்கு அதை காண்பிக்கிறார், கர்த்தர் அதை சொல்கிறாருன்னா நம்ம கீழ்ப்படிந்து தான் ஆக வேண்டும். இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இந்த இவங்களோட வாழ்க்கையில் கூட அவ்வளோ போராட்டம் இருந்தது. லில்லியாஸ் ட்ராட்டர் இவங்க வந்து பிறந்த வருடம் வந்து 1853 லண்டனில் 14th ஜூலை. அதுக்கப்புறம் இவங்களோட பணி வந்து கிறிஸ்துவ பணி. இவர் ஒரு எழுத்தாளராக இருந்தார், ஒரு ஓவியராகவும் திகழ்ந்தார். இவங்களோட ஆரம்ப வாழ்க்கை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, லில்லியாஸ் ட்ராட்டர் இங்கிலாந்தில் ஒரு செல்வந்த கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தார். நம்ம பார்த்திங்கன்னா அந்த மிஷினரிகள் வெளிநாட்டிலேருந்து இந்தியாவிற்கு வந்த அத்தனை மிஷினரிகளும் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து அவங்க எப்படி இருக்காங்கன்னாக்கா செல்வந்தராக தான் இருக்கிறாங்க. சிறு வயதிலிருந்தே ஓவியம் வரைவதில் அவங்களுக்கு ரொம்ப அபாரமான திறமை இருந்தது. புகழ்பெற்ற கலை விமர்சகர் ஜான் ரஸ்கின் அவர் சிறந்த ஓவியராக உயர முடியும் என்று அவர் பாராட்டினார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கர்த்தருடைய பணிக்கான அழைப்பு, இவர் கலை உலகில் பெரிய புகழை பெரும் வாய்ப்பு இருந்தாலும் தனது வாழ்க்கையை முழுவதுமாக தேவனுக்கு வந்து அவர் அர்ப்பணிக்க வேண்டும் என்ற அந்த அழைப்பை உணர்ந்தார். தனது கலை வாழ்க்கையை விடுவித்து நற்செய்தி பணியை தான் அவர் தேர்ந்தெடுத்தார். இதுக்கு வந்து நான் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். தன்னுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங்கில் இருப்பாங்க, நல்ல ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பாங்க. ஆனால் கர்த்தருடைய பணி செய்வதற்காக தன்னுடைய அத்தனை அந்தஸ்துள்ள அந்த கவர்மெண்ட் வேலையெல்லாம் கூட விட்டுட்டு கர்த்தருக்காக ஊழியம் செய்ய அவங்க வந்து தயாராக இருக்கிறாங்க. கர்த்தருடைய அழைப்பை உடனே ஏற்றுக்கொள்கிறார்கள். நம்ம குடும்பத்திலையும் சரி, நாமும் சரி, கர்த்தர் நம்மளை அழைத்தார், உடனே நம்ம அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி செய்ய சித்தமாக இருக்கிறோமா அல்லது தயாராக இருக்கிறோமா என்று நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். அதுக்கப்புறமா இவருக்கான தரிசன பூமி வந்து அல்ஜீரியா. லண்டன்லேருந்து இப்போ எங்கே போகிறாங்க? அல்ஜீரியா. 1888 அவர் அல்ஜீரியா செல்கின்றார். அங்கு வந்து யாருக்கு ஊழியம் செய்தார்னாக்கா, அரபு மற்றும் பெர்பர் மக்களிடையே இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை பகிர்ந்தார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு அவர் கல்வி கற்றுத்தந்தார். வேதாகம வகுப்புகளை நடத்தினார். உள்ளூர் மொழிகளை கற்றுக்கொண்டு மக்களுடன் நெருக்கமாக பழகினார். அதுக்கப்புறம் அவருடைய தலைமையில் வந்து சிறிய கிறிஸ்துவ குழுக்கள் நிறைய உருவாகின. பலருக்கு வந்து வேதாகமம் கற்பிக்கப்பட்டது. கடினமான சூழ்நிலைகளிலும் அவர் பல ஆண்டுகள் உண்மையுடன் சேவை செய்தார். அதுதான் ரொம்ப முக்கியம். அவர் பாருங்க, அரபு மற்றும் பெர்பர் மக்களிடையே வந்து ஊழியம் செய்தார். அவங்கெல்லாம் பாருங்களேன், கர்த்தர் சொன்ன உடனே அடுத்த செகண்டே கீழ்ப்படிந்து அவங்களுக்கு எந்த தரிசன பூமி எதுன்னு அறிந்த உடனே அந்த இடத்துக்கு அவங்க செல்றாங்க. கர்த்தருக்காக நற்செய்தியை சொல்கிறார்கள். அவங்க குறிப்பாக யாருக்காக அந்த ஊழியத்தை செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் தான். ஏன்னா ஆண்கள் வந்து நான் நிறைய நேரங்களில் யோசித்ததுண்டு,
ஆண்கள் வந்து என்ன செய்தாலும், என்ன தவறு செய்தாலும், அது நல்லதோ கெட்டதோ செய்தாலும் அவங்க வந்து அதை வந்து ஒரு பெருசாகவே எடுத்துக்கவே மாட்டேன்றாங்க. அந்த தவறை உணரக்கூட மாட்டேன்றாங்க. ஆனால் அதே பெண்கள் வந்து தவறே செய்யலைனாலும் அவங்க வந்து ரொம்ப நொடிந்து போகிறாங்க. என்னடா இது, இப்படி நம்ம தவறே செய்யலைனாலும் யாரோ ஒருவர் தீங்கிழைத்ததின் காரணமாக பெண்கள் வந்து நொந்து போகிறாங்க. இந்த சமுதாயம் மாறணும். ஏன்னா இன்னமும் வந்து இந்த சமுதாயம் ஆண்களுக்காக தான் இருக்கே ஒழிய பெண்களுக்கு இழைக்கப்படுகின்ற அந்த அநீதிகள் பெண்களே முன் வந்து தைரியமாக எடுத்து சொன்னாலும் எத்தனை பேர் தண்டிக்கப்படுகிறார்கள். அதனால தான் கர்த்தர் வந்து அவர் சொல்கிறாரு கொலோசையரில் 3:25 அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்திற்கேற்ற பலனை அடைவான். பட்சபாதமே கிடையாது. மனுஷர் தான் வந்து பார்ஷாலிட்டி பார்ப்பாங்க. தேவன் என்றைக்குமே வந்து பட்சபாதமே பார்க்க மாட்டார். அவர் தண்டிக்கிறவர் இல்லை, ஆனால் நியாயம் விசாரிப்பார். இது வந்து கிறிஸ்தவர்களுக்கு புரியும். ஆனால் கிறிஸ்துவை அறியாத மக்களுக்கு நீங்கள் என்ன தான் எடுத்து சொல்லுங்களேன், அவங்களுக்கு புரியுதா இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறாங்களா அது வந்து தெரியவே தெரியாது. அதுக்கப்புறமா வந்து இவங்க வந்து நிறைய குழுக்கள், ஏன்னா எப்படி வந்து கிறிஸ்துவ நற்செய்தி நம்ம பரப்ப முடியும் இயேசு கிறிஸ்துவை பற்றினாக்கா குழுக்கள் இருக்கணும். சின்ன சின்ன குழுக்கள் இருந்தால் கலந்து ஆலோசிக்கலாம். அப்புறம் ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கலாம். அந்த இடத்துக்கு அவங்களே வந்து டிவைட் பண்ணி குரூப்பாக போகலாம். அதுக்கப்புறமா வந்து என்ன கடினமான சூழ்நிலைகள் இருந்தாலும் அவங்க எப்படி இருப்பாங்கன்னாக்கா ஒருவருக்கொருவர் வந்து உதவியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க கலையில் சிறந்து விளங்கியவர் என்று பார்த்தோம். அவர்களுடைய எழுத்து மற்றும் ஓவியத்தை பார்த்தீங்கன்னா அந்த திறமையை தன் கர்த்தருடைய பணிக்காக பயன்படுத்தினார். இயற்கையாக அடிப்படையாக கொண்ட பல அழகிய ஓவியங்களையும் தியான குறிப்புகளையும் எழுதினார். பாருங்க, அவங்க வந்து நல்லா எழுதுவாங்க, நல்லா வரைவாங்க. அதை எதுக்கு பயன்படுத்தினாங்க? கர்த்தருடைய பணிக்காக பயன்படுத்தினார்கள். அழகான ஓவியத்தை இறைப்பணிக்காக பயன்படுத்தினார்கள். அதுக்கப்புறமா தியான குறிப்புகளையும், ஏன்னா எழுத்தாளர் இல்லை, அதனால் தியான குறிப்புகளை எழுதினார்கள். அவரது எழுத்துக்கள் வந்து இன்று வரை பல கிறிஸ்துவர்களுக்கு அது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஊக்கமாக காணப்பட்டது. ஏன்னா நம்மளுக்கு 2 வாழ்க்கை, ஒன்று வந்து உலக பிரகாரமான வாழ்க்கை, இன்னொன்று வந்து ஆவிக்குரிய வாழ்க்கை. இப்போது மக்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையை மறந்துட்டு உலக வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்காக போராடி கொண்டிருக்கிறோம், ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அதை விட பரலோக ராஜ்யம், அந்த நித்திய ஜீவன் எவ்வளவு முக்கியம் என்பதை மறந்து விடுகிறோம். நான் வந்து எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா, ஆர்கியூ பண்ணாலும் சரி, இல்லை சண்டை போட்டாலும் சரி, இல்லை ஏதாவது கத்தினாலும் சரி, என்ன பண்ணுவேன், உடனே அந்த ஈவினிங்குள்ளே நான் வந்து சமரசம் ஆயிடணும் அப்படின்னு தான் பார்ப்பேன். ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கனாக்கா அந்த ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டும், இல்லை பெரிய விஷயமா இருக்கட்டும், என்ன பண்ணுவாங்கன்னா சமாதானமே ஆக மாட்டாங்க. எத்தனை நாள் ஆனாலும் அந்த சண்டை நீடித்து கொண்டே இருக்கும். அது வீட்லேயா இருக்கட்டும், இல்லை வெளியில் வேலை செய்கின்ற இடங்களாக இருக்கட்டும். ஆனால் வேதத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, எபேசியர் 4:26 நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்பாக உங்களுடைய எரிச்சல் தனிய கடவுது. அப்படின்னா நீங்கள் படுக்கைக்கு செல்வதற்கு முன்பாக நம்ம யார்கிட்ட சண்டை போட்டோமோ, யார்கிட்ட பேசலையோ, யார்கிட்ட கருத்து வேறுபாடு, அது ரிலேஷனாக இருக்கட்டும், இல்லை வேற்று ஆளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சூரியன் மறைவதற்கு முன்பாக நாம் அவர்களிடத்தில் ஒப்புரவாகிவிட வேண்டும். நம்மளுடைய எரிச்சல் வந்து தனிய கடவுது. எதுக்காகனா நம்மளுக்கு நல்ல நித்திரை வேணும். ஏன்னா நித்திரையினை வந்து
தூக்கம் வந்து இட்ஸ் அ காட்ஸ் கிஃப்ட். கர்த்தர் நம்ம வேதத்திலே பார்க்குறோம், பிரியமானவர்களுக்கு அவர் நித்திரையை அளிக்கிறார். அந்த தூக்கம் கெட்டால் என்ன ஆகுது, நம்மளோட பிளட் ப்ரெஷர் பிபி அதிகமாகுது. அதனால் வரக்கூடிய விளைவுகள் ஸ்ட்ரோக்கு, ஹார்ட் அட்டாக்கு, இன்னும் அதை சார்ந்த இதயம் சார்ந்த நோய்கள்லாம் வருது. அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, தூங்குறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அப்போ உங்கள் மைண்டு பீஸ் ஆகிடும், ரெஸ்ட்டாக இருக்கும். கர்த்தரை தேடுவதற்கு பதிலாக நம்ம மனிதரை நாடி செல்கிறோம். அதனால தான் இவ்வளோ துக்கத்துக்கும் காரணம். அவன் இப்படி செய்கிறான், அவன் அப்படி செய்கிறான், அவன் என்னை வந்து அசிங்கமாக பேசிட்டான், அவமானப்படுத்திட்டான், அவள் என்கிட்ட இப்படி பண்ணிட்டா, இப்படியே தான் நம்ம யோசித்து கொண்டிருக்கிறோம் மொழிய. நம்மளால் வந்து சில நேரங்களில் சில காரியத்தில் கர்த்தருடைய குணங்களை அறிந்திருந்தும் அதன் மாதிரி நம்மளால் செயல்பட முடியல நம்மளால். அப்போ அந்த மாதிரி நம்ம மாறணும்னா கர்த்தர்கிட்ட தான் நம்ம வந்து பரிசுத்த ஆவியானவர் உதவியோடு கர்த்தரிடத்தில் அந்த வரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அவருடைய மறைவு பார்த்திங்கன்னா 1928 ஆண்டு அல்ஜீரியாவில் தனது 75 வயதில் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். அவர் சுமார் 40 ஆண்டுகள் அல்ஜீரியாவில் மிஷனரி பணியாற்றினார். விசுவாசம், தியாகம், கீழ்ப்படிதல் இவற்றிற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்ந்தார். நம்ம விசுவாச வீரர்கள் பட்டியல் பார்த்துருக்கோம் எபிரேயர் 11. அதில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா விசுவாச வீரர்கள் பட்டியல் தான் இருக்கும். ஸோ இவங்களும் அந்த மாதிரி விசுவாசத்தில் தேறினவர்களாக இருந்தார்கள். அதுக்கப்புறமா தியாகம் செய்தாங்க. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மிஷனரிகள் எல்லாமே தியாக மனப்பான்மையோடு தான் இருப்பாங்க. மற்றவர்களுக்காக தான் உழைப்பாங்க. ஆத்தும பாரம் இருக்கும். அதுக்கப்புறமா கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவாங்க. நம்மளாவது யோசிக்கிறோம், ஐயோ ஏசப்பா என்னை இங்கே போக சொல்கிறியே, போகணுமா, எனக்கு இந்த டிரான்ஸ்போர்ட் கிடைக்குமா, எனக்கு அவங்க சாப்பாடெல்லாம் ஏற்பாடு செஞ்சுருப்பாங்களா, லேட் ஆயிடுச்சுன்னா எப்படி வர்றது, இப்படி பல்வேறு காரியங்களை குறித்து நாம் கவலைப்படுகின்றோம். ஆனால் மிஷனரிகள் வந்து என்றைக்குமே அவங்க நோன்னு சொன்னதே கிடையாது. அது எந்த இடமாக இருந்தாலும் சரி, எந்த நேரமாக இருந்தாலும் சரி, எதை குறித்தும் அவங்க வருத்தப்பட்டது கிடையாது, பயந்ததும் கிடையாது, கவலைப்பட்டதும் கிடையாது. நம்மளும் அந்த மாதிரி தைரியமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இவங்க இப்போ வந்து இவங்களை பற்றி பார்த்தோம்ல, இவங்க வாழ்க்கையிலேருந்து நம்ம என்ன பாடத்தை கற்றுக்கொள்ள போகிறோம்? நான் சொன்ன மாதிரி தேவனுடைய அழைப்புக்கு கீழ்ப்படிய வேண்டும். வேதத்திலே நம்ம பார்க்குறோம், அப்ரஹாமும் சாராளும். எனக்கு இந்த அப்ரஹாம் சாராளுடைய கதை படிக்கிறப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எவ்வளோ பெரிய மிராக்கள் நடந்ததில்ல. 100 வயதில் சாராளுக்கு 90 வயது. அதில் வந்து ஸ்திரீகளுக்குள்ளே இருக்கிற அந்த வழிபாடு நின்று விட்டது. குழந்தை இல்லை. ஆனால் கர்த்தர் என்ன சொன்னார்? வாக்குத்தத்தம் கொடுத்தார், நீ வந்து கண்டிப்பாக ஒரு குமாரனை பெறுவாய். அவர் வந்து என்ன சொல்றாரு, நீ வெளியே வந்து பாரு, இந்த வானத்து நட்சத்திரங்களை பாரு, அது என்ன கூடுமானால் என்ன முடியுமான்னு கேட்குறாரு. முடியாதுன்றாங்க. அந்த அளவுக்கு உன்னுடைய சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன். இந்த நேரத்தில் கர்த்தர் வந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவருக்கு அதை உணர்த்துகிறார். எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, எனக்கு வந்து எல்லாரும் என்னை வந்து கேவலமாக பேசுகிறாங்க, என்னை அசிங்கமாக பேசுகிறாங்க அப்படின்னு நினைக்கிற யாரோ ஒருத்தர் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. கண்டிப்பாக கர்த்தர் வந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தருவார். நீங்கள் வந்து சாராளையும் ஆபிரகாமையும் யோசித்து பாருங்கள். அவங்க வந்து கீழ்ப்படிதார்கள். கர்த்தர் வந்து உன்னுடைய தேசத்தையும் உன்னுடைய இனத்தாரையும் விட்டு நான் அழைக்கின்ற, நான் சொல்கின்ற அந்த தேசத்துக்கு போனார். உடனே 2 பேரும் கீழ்ப்படிதார்கள். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு நாள் ஒரு மெசேஜ் கேட்டுட்டு இருந்தேன், கிறிஸ்டியன் மெசேஜ். அப்போ வந்து அந்த நோயிலிருந்து விடுதலை பற்றி ஒருத்தர் பேசி கொண்டிருந்தார். அப்போ அவங்க சொன்னாங்க, இப்போ வந்து எனக்கு நிறைய நாள் வந்து முட்டியில் வலி இருந்தது, என்னால் நடக்க முடியல அப்படிலாம் சொன்னப்போ, அப்போ வந்து அவர் சொன்னார், நீங்கள் வந்து யார்கிட்டையாவது ஒப்புரவாகாமல் இருக்கீங்களா? யாரையாவது மன்னிக்காமல் இருக்கிறீங்களா? இல்லை யார்கிட்டையாவது சண்டை போடுறீங்களா? இல்லை யார்கிட்ட பேசாமல் இருக்கிறீங்களா? அவங்கக்கிட்டலாம் போய் முதல்ல ஒப்புரவாகிடுங்க. அப்போ அந்த நோயிலிருந்து நம்மளுக்கு கண்டிப்பாக அதுலேருந்து விடுதலை கிடைக்கும். அப்போ வந்து அந்த மெசேஜ் முடிஞ்ச உடனே நிறைய பேர் சாட்சி சொன்னாங்க. நான் வந்து முட்டி வலியால் கஷ்டப்பட்டேன், நான் இத்தனை வருஷம் நடக்க முடியாமல் இருந்தேன். அப்போ நான் கர்த்தரிடத்தில் கேட்டேன், நான் யாரையெல்லாம் நான் வந்து
மன்னிக்காமல் இருந்தனோ அவங்களெல்லாம் மன்னித்தேன். அப்புறம் வந்து நான் செய்த பாவத்தை எல்லாம் அறிக்கையிட்டேன். இப்போ எனக்கு கம்ப்ளீட்டாக அந்த நோயிலிருந்து சுகம் கிடைத்தது என்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். அதுக்கப்புறமா வந்து இவங்களுடைய தனிப்பட்ட திறமைகளை தேவனுடைய மகிமைக்காக பயன்படுத்தினார்கள். திறமை என்ன? நல்லா எழுதினாங்க, நன்றாக ஓவியம் வரைந்தார்கள். அதை ரெண்டுத்தையுமே எதுக்காக பயன்படுத்தினார்கள்? கர்த்தருடைய நாமத்தினுடைய மகிமைக்காக தான் பயன்படுத்தினார்கள். நம்ம கிறிஸ்துவ ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா எல்லாருமே அழகாக பாடுவாங்க, இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பாங்க. ஆனால் ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் வந்து இந்த சினிமா பாடலுக்கு பாடுவது அந்த மாதிரி இருந்தவங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அந்த திறமையை இப்போது வந்து கிறிஸ்துவ அந்த மிஷினரி இயக்கத்திற்காக, ஊழியத்திற்காக தன்னை அர்ப்பணித்திருக்கிறார்கள். அது எவ்வளோ பெரிய மாற்றம் இல்லை? சினிமா பாடல் பாடுவதை விட கர்த்தருடைய பாடலை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று நிறைய மாற்றம் நான் பார்த்துருக்கேன். அதுவும் இல்லாமல் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறத கூட சினிமா சம்பந்தப்பட்ட எந்த காரியத்திலும் போய் சேர்ந்து கொள்ளாமல் அதில் அது அவர்களோடு அந்த காரியத்தை செய்யாமல் தனித்து தன்னுடைய திறமையை கர்த்தருடைய நாமத்திற்காக மகிமைப்படுத்தினார்கள். அதுக்கப்புறமா வந்து சவால்களிலும் விடாமுயற்சியுடன் ஊழியம் செய்தார்கள். எவ்வளோ போராட்டம் இருக்கும்ல ஊழியக்காரருக்கு, ஆனால் அதுலேயும் வந்து அவங்களுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க, விடாமுயற்சி இருந்தது. எதுலேயும் அவங்க பின்வாங்கி போல, மனசு நொந்து போல. நான் எப்பவுமே மிஷினரிகளை வந்து நான் யோசித்து பார்ப்பேன். ஏன்னா நிறைய நேரங்களில் எனக்கு ஒரு இடத்துல பிரச்சனை வந்தால் அந்த இடத்த விட்டு போயிடணும்னு நினைப்பேன். ஏன்னா கவுன்சிலிங் வந்து நிறைய இடங்களில் வந்து எனக்கு ஏதோ மனசு கஷ்டமான சம்பவங்கள் நடந்தாலோ இல்லை அங்கே இருக்க பிடிக்கலனாலோ சரி இந்த இடத்த விட்டு நம்ம வேறு இடத்துக்கு போயிடணும் அப்படின்னு யோசிப்பேன். அப்போ அந்த மிஷினரிகளை தான் நான் யோசித்து பார்த்தேன். அவங்க என்றைக்குமே வந்து கர்த்தர் எனக்கு வந்து இந்த இடத்த வந்து ஊழியத்திற்காக கொடுத்தாரு, நான் இந்த இடத்த விட்டு போயிடணும், ஜனங்க யாருமே கேட்க மாட்டேன்றாங்க அப்படின்லாம் அவங்க என்றைக்குமே உதறி தள்ளினதே கிடையாது. அப்போ தான் யோசித்தேன், நான் மட்டும் ஏன் அப்படி யோசிக்கணும் வித்தியாசமாக? ஒரு இடம் பிடிக்கல, ஒரு இடத்துல என்னால் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்க முடியல அப்படின்னாக்கா நான் வந்து என்ன நானே இப்போ மாற்றிக்க கற்றுக்கிட்டேன். அவங்க மாறணும், மற்றவர்கள் எனக்காக மாறணுன்றதை விட என்ன நான் மாற்றிக்கிட்டால் தான் என்னால் சமாதானமாக இருக்க முடியுது, சந்தோஷமாக இருக்க முடியுது, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வர முடியும். அதுக்கப்புறமா வந்து அன்பு, பணிவு மற்றும் விசுவாசத்துடன் மக்களுக்கு சேவை செய்தார்கள். நம்ம சேவை செய்யும் பொழுது மிகவும் முக்கியமானது ஒன்று அன்பாக இருக்க வேண்டும். இப்போ கூட பார்த்திங்கன்னா நாங்கள் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் காலேஜில் நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்போ கூட நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து அன்பாக பேசினா தான் அதுங்க லிசன் பண்ணுதுங்க. திடீர்னு ஏன் லேட்டாக வர்றீங்க கொஞ்சம் அதட்டி கேட்டாலும் அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இறுகி போய் உக்காந்துடுறாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், உடனே அவங்கக்கிட்ட போய் நல்லா பேசி மோட்டிவேட் பண்ணி கொஞ்சம் இன்டராக்ட் பண்ணுறப்போ அந்த இறுக்கம் தணிந்து தளர்ந்து அவங்க மறுபடியும் நார்மல் இயல்பான நிலைக்கு வர்றாங்க. ஸோ அதே மாதிரி தான் வாழ்க்கையிலையும் வந்து நம்ம அன்பாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும், தாழ்மையாக இருக்கணும், பணிவாக இருக்கணும். வேதத்தில் கூறியிருக்கிறது, எவன் ஒருத்தன் வந்து ஒரு லீடராக மாறணுன்னா அவன் முதல்ல வேலைக்காரனாக வேலை செய்யணும்னு கொடுத்துருக்கு. அந்த குவாலிட்டிவுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதுக்கப்புறமா வந்து விசுவாசம் இருக்கணும். கர்த்தர் ஒரு காரியத்தை நம்மளை செய்ய சொல்லி சொல்கிறாருன்னா கண்டிப்பாக என்னால் இது முடியும், நான் போய் அந்த ஜனங்களுக்காக செய்வேன், நற்செய்தியை சொல்லுவேன். அந்த வைராக்கியம் இருக்க வேண்டும், விசுவாசம் இருக்க வேண்டும். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி யாரை பற்றி பார்த்தோம்? லில்லியா ஸ்ட்ராட்டர். அவங்கக்கிட்டேருந்து நம்ம நிறைய பண்புகள் நம்மக்கிட்டலாம் அந்த பண்புகள் இருக்கான்னா ரொம்ப டவுட். சேவை மனப்பான்மை முதலாவது இருக்க வேண்டும். மற்றவர்களுக்காக அன்போடும் பணிவோடும் விசுவாசத்தோடும் நாம் சேவை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். சவால்கள் நிறைந்த வாழ்க்கையில் விடாமுயற்சியோடு இருக்கணும். நம்ம சோர்ந்து போகக்கூடாது, கவலைப்படக்கூடாது. வேதத்தில் கூறியிருக்கிறது போல் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்ய வேண்டும். மனுஷனை நம்பி நம்ம வாழக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தன் வாழ்க்கையை கிறிஸ்துவிடம் முழுமையாக ஒப்பு கொடுக்கும் ஒருவரின் மூலம்தான் தேவன் என்ன செய்ய முடியும் என்பதை உலகம் இன்னும் முழுமையாக கண்டதில்லை என்று அவர் தனது வாழ்க்கை மூலம் எடுத்துக்காட்டினார். இந்த கருத்து
கருத்து வந்து அவரது முழுமையான அர்ப்பணிப்பு வாழ்க்கையை பிரதிபலிக்கிறது. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் அர்ப்பணிப்பு வந்து ரொம்ப முக்கியம். எந்த ஒரு காரியம் செய்தாலும் டெடிகேஷனோடு இருக்கணும். சாதாரண நம்ம வேலை செய்கின்ற இடங்கள்லே வந்து நம்ம யாருக்கும் பயப்பட தேவையில்ல. நம்ம மரியாதையோடு இருந்து கொடுத்த காரியத்தை பயத்தோடும் விருப்பத்தோடும் ஃபுல்லாக வாஞ்சையோடையும் செய்யணும். அதுக்கப்புறமா அந்த இடத்துல ஒரு டெடிகேஷன் இருக்கணும். அப்போது உலக பிரகாரமான காரியத்திலே நம்ம இப்படி பார்க்குறப்போ கர்த்தருக்காக ஊழியம் செய்யும்பொழுது நற்செய்தியை அறிவிக்கும் பொழுது நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும்ல, எவ்வளவு அர்ப்பணிப்போடு வாழ வேண்டும், கர்த்தருக்கு நடக்க வேண்டும். நம்ம ஜெப வாழ்க்கை ரொம்ப முக்கியம். நான் மறுபடியுமாக இதை சொல்லி கொண்டிருக்கிறேன். ஜெப வாழ்க்கை தான் தட் இஸ் த பெஸ்ட் வெப்பன். உனக்கு என்ன நடந்தாலும் சரி, என்ன போராட்டம், சவால்கள், பிரச்சனைகள் எது இருந்தாலும் ஜெபத்தோடு நீ கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணால் அதிலிருந்து கர்த்தர் நம்மளை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து வேத வாசிப்பு. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வேதத்தை பற்றி நன்கு அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். அது பற்றி புரியலையா, அதை பற்றி வேதத்தில் உள்ள கருத்துகள் தெளிவாக இல்லையா, அதை பற்றி யாராவது சொல்கிற இந்த பைபிள் காலேஜில் படித்தவங்க இருப்பாங்க, ஊழியர்கள் இருப்பாங்க, போதகர்கள் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட போய் நம்ம அதை தெளிவாக கேட்டுக்கணும். அதுக்கப்புறமா வந்து கீழ்ப்படிய வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும். அப்போ தான் கர்த்தர் வந்து நம்மளை கையாளுவார். எதுவுமே செய்யாமல் கர்த்தர் என் வாழ்க்கையை இப்படி வச்சுருக்காரு அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா கர்த்தர் ஒருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். நான் நிறைய நேரங்களில் யோசிப்பேன், இந்த மிஷினரிகள் எல்லாம் அப்படியே ஃபுல்லாகவே வந்து தன்னை அர்ப்பணித்திருக்கிறார்கள், முழுமையாக அர்ப்பணித்திருக்கிறார்கள். அதில் நிறைய பேர் வந்து திருமணம் ஆகாதவர்களாக இருக்கிறாங்க. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா கணவன் மனைவியாக சேர்ந்து ஊழியம் செய்கிறார்கள். ஸோ நம்மளுக்கு கர்த்தர் எப்படி அழைக்கிறாரோ, எந்த இடத்திற்கு அழைக்கிறாரோ அங்கே சென்று அவர்களோடு நாம் பயணிக்க தயாராக இருக்க வேண்டும். முதலாவது அவங்களோட கல்ச்சரை கற்றுக்கணும், அவங்களுடைய மொழியை கற்றுக்கணும். அப்போ தான் நம்ம அவங்களோட ஒன்று சேர்ந்து கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட நாம் பாடுபட முடியும். எந்த நேரமாக இருந்தாலும் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா பிரச்சனை போராட்டங்கள்லாம் வந்தால் நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சிடுறோம். ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருகிறது, ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு போராட்டம் வருகிறது. அப்போ வந்து கர்த்தரிடத்தில் நாம் வந்து ஜெபம் பண்ணும்பொழுது அந்த காரியத்தை கண்டிப்பாக நம்மளுக்கு தெளிவுபடுத்துவார், விளக்குவார். ஒரு கனவு மூலமாகவோ இல்லை வேத வசனத்தின் மூலமாகவோ நம்மளுக்கு தெளிவுபடுத்துவார். அப்போ நம்ம கர்த்தரிடத்தில் வாஞ்சையாக இருந்தால் தான், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் தான் கர்த்தர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். நம்ம நிறைய ஆசைப்படுவோம், ஆனால் அந்த வழிகளெல்லாம் கர்த்தருக்கு சித்தமான வழிகளான்னு நம்மளுக்கு தெரியாது. அதை பற்றி நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட இருந்தால் தான் நம்மளால் சுயமாக, வெற்றிகரமாக, தைரியமாக ஒரு காரியத்தை செய்ய முடியும். அதில் நம்ம வெற்றியும் காண முடியும். நிறைய நேரங்களில் நீங்கள் வந்து உங்களை கவலைப்படுத்திக்கின்ற அந்த விஷயத்தை வந்து யோசிச்சுட்டே இருக்காதீங்க, ரொம்ப நேரம் அதை பற்றி நினைக்காதீங்க. கர்த்தரிடத்தில் ஒப்படைச்சிடுங்க. ஏன்னா நம்ம இந்த காட்டில் வாழ்கின்ற புஷ்பங்கள், அதுக்கப்புறமா அந்த குருவிகள், அடைக்கலான் குருவிகள், வசனமே சொல்கிறது, அதுங்கெல்லாம் என்றைக்குமே கவலைப்பட்டதா இல்லை. கவலைப்படுகிறதுனால் எவன் தன் சரீரத்தில் ஒரு முழத்தை கூட்டுவான்னு தான் கர்த்தர் கேட்குறாரு. என்ன, நம்மளுக்கு ஒன்று வந்து வயதின் மூப்பின் காரணமாக எடை குறையும், இல்லை நோய் இருந்தால் எடை குறையும். கவலைப்பட்டால் ரொம்ப எடை குறையும். அதை நம்ம யோசிக்கணும். கர்த்தரை சார்ந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். சில நேரங்களில் என்னதான் கர்த்தரை சார்ந்து வாழ்ந்தாலும் சில எண்ணங்கள் நம்மளை தாக்கும் பொழுது நம்ம முற்றிலுமாக அப்படியே தோய்ந்து போகிறோம். அதிலிருந்து நாம் விடுபட கர்த்தர் தாமே நம்மளுக்கு உதவி செய்ய வேண்டும். இப்போ ஜெபத்தோடு முடிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நாங்கள் இன்று லிலியா ஸ்ட்ராட்டரை பற்றி பார்த்தோம் ஆண்டவரே. இயேசப்பா, அவர்களுடைய வாழ்க்கை எவ்வளோ ஒரு ஜெப வாழ்க்கை, ஒரு விசுவாச வாழ்க்கை, ஒரு அன்பு பணிவு நிறைந்த வாழ்க்கையாக, ஒரு சாட்சியாக வாழ்ந்தார்கள் கர்த்தாவே. தனது திறமையை, எழுத்தாளர், ஓவியர், அந்த திறமையை உம்முடைய நற்செய்தி பணிக்காக
அதை பயன்படுத்தினார்கள் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று அவர் விரும்பினார் ஏசப்பா. உமக்காக நற்செய்தி அரபு மற்றும் பெர்பர் மக்களிடையே நற்செய்தி அறிவித்தார்கள் கர்த்தாவே. அவர்கள் லக்கை நோக்கி சென்றார்கள் கர்த்தாவே. அதை செய்யும்பொழுது அவர்களுக்கு எந்த விதமான ஒரு டீவியேஷனோ டிஸ்ட்ராக்ஷனோ இருந்ததே கிடையாது ஆண்டவரே. அதே போல் எங்களையும் வழிநடத்தியறலும் கர்த்தாவே. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தரலும், அவருடைய தேவைகளை சந்தித்தரலும் ஏசப்பா. நீர் நாங்கள் எந்த குறையோ இல்லை எந்த குற்றங்களோ புரிந்திருந்தாலும் எங்களை மன்னித்து எங்களோடு இருந்து எங்களோடு பயணித்து நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை எங்களுக்கு உணர்த்தியறலும் கர்த்தாவே. இது அட்மிஷனுக்காக நிறைய பேர் தன்னுடைய பிள்ளைகளோடு அலைந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்களுக்கு தேவையான இடத்தையும் தேவையான பணத்தையும் நீர் வெகு விரைவிலே அவர்களுக்கு தருவ போவதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அனைத்தையும் உடைய பாதப்படியில் வைக்கிறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.